கடைசி இப்படி ரைட் தான். இந்த மாதிரி இடங்கள்ல நிதானமாக ஆனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். டக்குனு ப்ரெஷர் ஆனீங்கன்னா சிரமமாக இருக்கும். இந்த மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் ரிலாக்ஸ் அவ்வளோதான். வீட்டில் ஒரு 3 நாள் இந்த ஒரு ரவுண்டு மட்டும்தான் ஒரு 300 சுற்றி இருக்கும். இந்த ரவுண்டு மட்டும்தான் ரெண்டாவது கண்ணில் தண்ணி விட்டுதான் காரே ஓட்டலை விட்டு இல்லை வேறு ஆள்கிட்ட கூட போய் கற்றுக்கிட்டு வந்து நேரம் போயிடலாம். கடைசி ரைட் சரி எனக்கு காரே அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுட்டான். ஆனால் இப்போ நீங்கள் எந்த வண்டியை கொடுத்தாலும் ஓட்டுவோம். இங்கே இருக்கிற எல்லா காரும் ஓட்டுவான். லெஃப்ட் நடந்து வராரு. இங்கே நிறுத்திக்கலாம். அங்கே நிறுத்திட்டீங்கன்னா இறங்கி இன்னொரு வாக்கு ஃபுல்லாக வந்துடலாம். சரிங்க. அப்புறம் இடையில சரி Yeah, bhai. Okay. Straight way left way. நேர் கடைசி போடு. இல்ல லெஃப்ட் தான் கேட்டேன். லெஃப்ட் தான். லெஃப்ட் போன உடனே உங்க கம்பெனிக்கு போயிடலாம். நேரா அதுல போய். ஆமா. அதே போய் நேர் கடைசி லெஃப்ட். ஜேஜே நகர் பெட்ரோல் பங்க்லேயே வெளியே போயிட்டோம்னா அங்கே கோயிலில் பையன் நிற்கிறான். சரி சரி. அங்கே அத்தனை ஹோட்டல் கடை வாசலில் உள்ள லேடிஸ் உட்காந்துருக்கு. வண்டி எடுத்து பிக்கோ எடுத்துகிட்டு வந்தா அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விநாயகரம் போய் எங்கள் அண்ணி பையனி போய் பிக்கப் போட்டு ஆனால் என்ன நம்ம வண்டியில் ஓட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டரு. ஆமாம், அது மட்டும் தான் மாறும். இது மாதிரி நான் என்ன போட்டேன், சிக்னலில் போய் வைப்பர் போட்டு விட்டேன். அது இல்லை, இது வைப்பர் இண்டிகேட்டர் போகிறதுக்கு போகலாம். இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் இருக்குன்னு நமக்கு தெரியல. இல்லை, நீங்கள் செகண்ட் கீழே தான் வண்டி ஓட்டணும். ஃபஸ்ட் கீழே ஓட்டணும்னா சொல்லிகிட்டே தான் இருக்கும். இதில் வந்து செகண்டில் போய் எப்பவுமே நின்னா மட்டும்தான் ஃபஸ்ட் கீர், மற்றபடி எதுக்குமே ஃபஸ்ட் கீர் போடக்கூடாது. வண்டி நின்று மூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் கீர். ஸ்ட்ரைட் போயிடும், ரைட்டில் போய்க்கலாம். நின்னா மட்டும்தான் ஃபஸ்ட் கீர். இப்படி நிற்கும்போது இப்படியே மூவ் பண்ணக்கூடாது. வண்டி ஸ்டேரிங் ரைட்டில் திருப்பி வச்சுட்டு தான் மூவ் பண்ணணும். இப்போ மூவ் பண்ணுங்க, வண்டி வெளியே வருது தெரியுதுங்களா? அப்படியே மூவ் பண்ணோம்னா அப்படியே மூவ் பண்ணால் வண்டியில் இடிச்சிடும். ரைட் ரைட் ரைட். பஸ் லெஃப்ட். சொல்லுங்கள், செகண்ட் கீழே தான் ஓட்டணும்.
சுண்டல் வரக்கூடாதுன்னா செகண்டில் தான் ஓட்டணும். நீங்கள் செகண்ட் தானே ஓட்டிட்டு இருந்தீங்க, இப்போயும் புதுசாக ஃபஸ்ட்டில் ஓட்டுறீங்க. அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸை டிலேட் பண்ணிவிட்டு ஓவர் நிதானத்துக்குள்ளே வந்துடுங்க. நிதானம் மட்டும் தான் நம்மளை காப்பாற்றும். கான்ஃபிடென்ஸ் நம்மளை காப்பாற்றவே காப்பாற்றாது. கடைசியில் எப்படிங்க அது வைப்பர் போட்டு அது என்ன ஆச்சுன்னா ஆஃப் பண்ண ஒன்றா ஃப்ரண்ட் விழுவுது இல்லை பேக் விழுவுது. என்ன ஆஃபே ஆக முடியாது, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஃப்ரெண்டுக்காக சதி தம்பி கூப்பிடு அப்படின்னு அப்புறம் ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகிடுச்சு. ஸ்பீடு பிரேக் அந்த லெஃப்ட்டுங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஃபிகோ சேம் இதே மாதிரி தான் இருக்கும், பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. எல்லாம் நல்லா இதாக இருந்துச்சு. டீசல் வண்டியா? டீசல். நீங்கள் கோவப்பட்டு ஃபிகோ ஓட்டினங்காட்டி ஃபிகோ இது போய் எடுத்துகிட்டு வந்துடாது. இல்லை அது தம்பி கேட்டாப்புல அது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு. வேணாம் தம்பி ஆனால் ஒரே ஐடியா வந்து ஸ்விஃப்ட்லேயே தான் இருக்குது. ஃபிகோ போய் மருந்து கூட பாட்டு சுட்டு வந்துடாது. எடுத்து ஓட்டிங்க ரவுண்டு எவ்வளோ வேணாலும். ஷிஃப்ட்லேயும் பெட்ரோல் பக்கம் தயவு செய்து செஞ்சிடாது. டீசல் பெட்ரோல் இது பெட்ரோல் சைடு வண்டி அந்த சைடு ஓல்டு மாடல் எடுக்கிறீங்கன்னா பெட்ரோல் சைடு போயிடாது. ரைட். லேட்டஸ்ட் கூட பெட்ரோல் எடுத்துக்கங்க, தப்பு இல்லை. ஓல்டு பெட்ரோல் எடுத்துக்காது. இப்போ இதெல்லாம் லைட்டாக ஒரு அடை அடைக்குது இல்லைங்க, அந்த டீசல் வண்டியில் அந்த சீனே இருக்காது. அப்படியே குழந்தையிட்ட போவோம். ஸ்விஃப்ட்லேயே இது பெட்ரோல் பெஸ்ட்டுன்றீங்களா? புரியல. பெட்ரோல் பெஸ்ட்டா? ஸ்விஃப்ட் எடுக்க சொல்கிறீங்க, எடுக்கிறேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? ஆமாங்க. அதில் வந்து எது பெஸ்ட்டு, பெட்ரோலா டீசல்? டீசல். பாஸ் லைட் அடிக்கும். மூடிக்கு முதல்ல அங்கே நிற்க வேண்டியது. ஏறி வந்துட்டு வாங்கணும். உங்கள் வாயில ஏற்றலாம் வண்டியை. சரி சார். கையை காட்டின ஸ்டைலு வரும். செகண்ட் நான் அதான் யோசனை. இங்கே நானும் என்னோடய பிரதரும் போயிட்டு இருந்தோம். போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க டாப்பிக்கே வந்துடுச்சு. சமீப காலமாக மெயின் ரோட்டில் விட ஜென்ஸை விட லேடிஸ் தான் அதிகமாக இருக்காங்க. டூ வீலர்ஸில் பின்னால் உட்காந்துட்டு போகிறதுலே ஆகட்டும், வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுலே ஆகட்டும். இது ஒரு 6-7 மணிக்கு இருக்கும். இங்கே பழைய பஸ் ஸ்டாண்டு போவோம். இது போகும்போது எப்படி குறைஞ்சி மேக்ஸிமம் எல்லா வண்டியும் லேடிஸ் கம்பல்சரி இருக்காங்க. அந்த அளவுக்கு வெளியே வந்துட்டாங்க. லெஃப்ட் திரும்புன்னு ரைட்டுங்க. ரைட் பைக் லெஃப்ட் திரும்பின உடனே ரைட்டு. லெஃப்ட் திரும்பிட்டு ரைட்டு. பையனுக்கு கார் எடுத்துருக்கோம். அவனெல்லாம் ஓரமாக போகிற மாதிரி இருக்கும். டக்குன்னு வீடு எடுத்தாப்புல இருக்கும். குறுக்க திரும்பிடுவானுங்க. ரைட் தானே போகிறோம். லெஃப்ட் திரும்பணுன்னே தான் ரைட்டு. செகண்ட் கியர் கண்டிப்பாக போட்டுருங்க. சரிங்களா? வண்டி மூவ் ஆகிட்டாலே செகண்ட் தான்.
இந்த இழுக்காது. இது எப்படி இழுக்குது பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர்னா இழுக்காது. உங்களை அழகாக ஸ்மூத்தாக கூப்பிட்டு போகும். வண்டிக்குள்ள உட்காந்துருக்கிறதுக்கு வண்டி ஓடுற ஃபீல் தெரியாது. கடைசி 4 ரோட்டில் இருக்கும். சார் 4 ரோட்டில் ரைட். உனக்கு என்ன வேணும் சார்? வச்சு சார் அதுக்கு அதான் சார் நான் எப்போ வருவேன் எனக்குமே தெரியும். நான் ஆளுக்கு எத்தனை பேர் இருக்கேன் என்ன எது நினைக்கிறேன் ஒவ்வொரு ஆளும் பிக்கப் லெஃப்ட்டு போயிட்டு கோயில் போய் என் பையன்ட்ட மாற்றிட்டேன். சரிங்க தங்க, ஒரு அரை மணி நேரம் வயசு வாய்ப்பு இருக்கா? ம் ஆமாம் ராஜா. ஓகே தங்க. டைமிங் யூஸ் பண்ணால் நம்ம கிளச்சை ரிலீஸ் ஆகும். அவ்வளோதான். ரைட்டு நம்ம ரோட்டில் தான் இருக்கும். இவ்வளோ ஸ்பீடு இல்லாமல் அவர் ஹார்ன் அடிச்சார் பார்த்தீங்களா? நம்ம ஸ்பீடாக திட்டுவாங்க. அவர் ஹார்ன் அடிச்சு அவரை விட்டுட்டு ஈஸியாக திருப்பி வைக்கலாம். ஒரு சின்ன அவசரம் பெரிய சிரமத்துக்கு கொண்டாந்து இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ ரிலாக்ஸாக நிதானமாக ஓட்டுறோமோ அதை அப்படியே பிக்கப் பண்ணுங்க. இப்போ இங்கேருந்து அதை பிக்கப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் அது உங்கள் மைண்டில் அப்படியே பதிவாயிரும். உங்களுக்கு சின்னதாக அர்ஜென்ட்டுங்கிற மைண்ட் செட் போயிடும். வேண்டாங்க, நமக்கு அர்ஜென்ட் வேண்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் ஆச்சு? நீங்கள் இன்னும் ரிலாக்ஸாக இருக்கலாம். நான் இத்தனை பேர்த்து வெயில வண்டியை கொடுத்துட்டு எவ்வளோ ரிலாக்ஸாக எவ்வளோ நிதானமாக இருக்கேன். எனக்கு 36 தான் ஆச்சு. அப்போ நீங்கள் இன்னும் எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். ஃபோர்ஸே வேண்டாங்கிறேன். அந்த ஃபீல் வேறு. அந்த முடிஞ்ச வரைக்கும் அது ஸ்லோவில் போனோம்னா கொஞ்சம் அது ஃபீலே வேறு. வண்டி ஓட்டுற மிதமாக மாறிடும். நேற்று நான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அன்றைக்கி எல்லாத்தையும் வச்சு கூட்டிட்டு வரும்போது அது ஒரு ஃபீலாக இருந்துச்சு. எப்படின்னா ஒரு சில இடத்துல அந்த டோல்லலாம் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா டோலில் வந்து பார்த்தீங்கன்னா போகல. அதை உள்ளே போந்து ஊருக்குள்ளே போந்து சுற்றி வந்து வந்தோம். அப்புறம் வரும்போது டோலில் தான் வந்து நிப்பாட்டி வண்டி எடுத்தேன். வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 10 வண்டி லைனாக இருந்துச்சு. 5 இன்ச்சாக தான் நகர்த்தி எடுத்தேன். எனக்கே கொஞ்சம் அளவுக்கு ஓட்டுறோமோ அப்படின்னு தாட் மனசில் அது ரிப்பீட் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, நாளைக்கு வண்டி எடுத்துகிட்டு உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு நீங்கள் ஒரு ரவுண்டு மட்டும் போங்க. நேற்று பசங்களை வச்சு தான் ஓட்டணும். உச்சகட்டமாயிடாது. நேற்று பசங்களை வச்சு அப்போ தான் கொஞ்சம் பதட்டத்தெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வச்சு ஓட்டணும். அந்த ஃபீல் உச்சகட்டமாயிடும்.
பூரா எனக்கு தான் சேருனா, கிரெடிட் பூரா எனக்கு தான் சேருனா. கண்டிப்பாக. ஆனால் யாரோட அட்வைஸையும் கேட்குறாதீங்க. எனக்கு யாரோட அட்வைஸையும் உங்களை சார்ந்து அதிகம் நல்லா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாரோட அட்வைஸையும் மெயின்டைன் நல்லா ஓட்டுறேன் அப்படிங்கிற போது கொஞ்சம் மனசில் அந்த ஒரு அவங்க ஏதாச்சும் மறுபடியும் நீங்கள் ஏதாச்சும் சரி சரி தவறு செய்தால் அதை அப்படி பண்ணு இது இப்படி பண்ணு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா சரி சரின்னு கேட்டுட்டு விட்டுருங்க. உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும். அது நிதானமாக அது என்ன தோணுதோ அதை மட்டும் செஞ்சு போயிட்டு எல்லா வண்டிக்கும் வேரியேஷன் மாறும். ஒரு வண்டி விட்டு ஒரு வண்டி மாறி வரும்போது மெத்தேடெல்லாம் ஒன்று தான், மெத்தேடெல்லாம் எந்த மாற்றமும் மாறாது. பட் அது ஓட்டுற ஸ்டைலு ஓட்டுற விதம் கொஞ்சம் மாறும். நம்ம ரோட்டில் போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த டென்ஷனும் கிடையாது. அந்த கேமரா வாங்கிக்கலாமாண்ணா? ஆனால் 10 நாள் எவ்வளோ ஃபீல் வருவீங்க எதிர்பார்க்கல. பட் அதுக்கு முழுக்க காரணம் உங்களுடைய ரிலாக்ஸ் தான், உங்களுடைய கேள்விகள் தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதும் ரெண்டாவது வீடியோஸ் பார்த்தது இது எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் உட்காந்து மோட்டிவேட்டாக இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகறாங்க அப்படிங்கும்போது அந்த என்ன பண்ணணும் அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடுது. இதை பண்ண நம்ம இங்கேருந்து தப்பிச்சுக்கலாம். அது வந்துட்டாலே வெளியே வந்துட்டோம், அவ்வளோதான். ஆனால் ப்ரெஷர் மட்டும் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். அதை பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து ஸ்டார்ட் பார்த்தேன், லாஸ்ட் டென்ட்டு போய் பழஞ்சு போய் கேஸ் பண்ண இடத்துல வந்து வண்டி போகும்போது ஸ்பீட் பிரேக்கர் ஏறி நிப்பாட்டிட்டேன். அந்த பதட்டம் இந்த இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டர்னிங் திரும்ப பார்த்தீங்கன்னா அங்கேயும் தப்பு பண்ணிட்டேன். எத்தனை வருஷமா கார் ஓட்ட வெயிட்டிங் இருந்தது? இல்லை கொஞ்சம் டச்சாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நான் 15 வருஷம் வச்சேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருந்தேன். இப்போ டாடா ஏசி முருகன் சொல்லி ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவர். சரி வண்டி எடுத்துகிட்டு வருவாருங்க. அதில் ஓட்டி அப்படியே கொஞ்சம் பழகினாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பொலிக்கல்பி டு பொன்னார் டு பொலிக்கல்பி வரைக்கும் சரி அப்படியே ஓட்டி பழகினேன். அது பழகியது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த டச்சு அப்படியே விட்டுருக்கு. பேங்க் கிட்ட பையன் இருக்கான், அப்படியே மாற்றிட்டேன். சரி, தம்பி ஜிஎஸ் வந்துட்டேன். அப்படியா, வெயிட் பண்ணுறதா? இன்னும் 3 பேர் வெயிட்டிங் இருக்கிறாங்க. புரியல. ஏன்னா இந்த டர்னிங்லாம் என்ன பிரச்சனை தெரியுங்களா?